வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடோப் தமிழா. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஃபோட்டோஷாப்பில் எப்படி தமிழ் ஃபாண்ட் டைப் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஃபாண்ட் சப்போர்ட் ஆகலை, ஃபாண்ட் சரியாக டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த வீடியோவில் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் செந்தமிழ் ஃபாண்ட்டும் இதே மெத்தடில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. செந்தமிழ் ஃபாண்ட்டை வச்சும் அதே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டைப் பண்ணலாம். அதை எப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபாண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 285 செந்தமிழ் ஃபாண்ட்ஸ் டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் பேஜுக்கு போயிடும். இதில் இங்கே டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் டவுன்லோட் ஆன ரேர் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த பாஸ்வேர்டை இந்த வீடியோட ஒரு இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பாஸ்வேர்ட் போட்டு உள்ளார போனதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் 2 கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோல்டர் வேணுமோ அங்கே செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லா ஃபாண்ட்ஸையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லா செந்தமிழ் ஃபாண்ட்ஸையும் நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து அழகி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் டிஃபால்ட்டாகவே தமிழ் யூனிகோடில் தான் இருக்கும்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ டைப் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு Alt 3 கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் மோடுக்கு மாறிடுச்சு. இப்போ தமிழ்னு டைப் பண்ணிக்கலாம். THAMIZH தமிழ் டைப் பண்ணியாச்சு. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க செந்தமிழ் ஃபாண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இது எல்லாமே செந்தமிழ் ஃபாண்ட்ஸ் தான். எல்லாமே வந்து சப்போர்ட் ஆகாத மாதிரி தான் காட்டுது ஃபோட்டோஷாப்பில். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அழகி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சப்போர்ட் ஆகாத ஃபாண்ட்ஸ்க்கு வந்து டேம் கிளிக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். பட் செந்தமிழ் ஃபாண்ட்ஸ்க்கு ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. கீழே STMZHன்னு இருக்குது. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இங்கே என்ன ஹாட் கீ காட்டுதுன்னு பாருங்கள். Alt F10 காட்டுது. ஸோ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு Alt F10 கொடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி டைப் பண்ணுறப்ப ஃபாண்ட்ஸே வந்து மிராய்ட் ப்ரோன் மாறிடுச்சு. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. Ctrl Z கொடுத்துக்கிறேன். இப்போ அகைன் அழகி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த STMZH சப்போர்ட் ஆகலைன்னா கீழே STMZH Pன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Ctrl Alt F10 இருக்குது. ஸோ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டு Ctrl Alt F10 கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு THAMIZHன்னு டைப் பண்ணுறேன். நமக்கு செந்தமிழ் ஃபாண்ட் டைப் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வேறு ஃபாண்ட்ஸ்லாம் மாற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஃபாண்ட்ஸ் கிட்ட கொண்டு போனாலே எனக்கு எல்லா ஃபாண்ட்டுமே சூப்பராக டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் 250 ஃபாண்ட்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சில பேர் நெக்ஸ்ட் லைனுக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுத்துட்டு அகைன் டைப் பண்ணணும். இந்த மாதிரி தான் பண்ண முடியும். இந்த 2 லைனுக்கு இடையில உள்ள ஸ்பேசிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டவுன் ஏரை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ட்டை கிளிக் பண்ணி அப் ஏரை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் லைன் ஸ்பேசிங் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.